கொரோனா தொற்றால் மரணமடைந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கான வெகுமதி இறைவனிடத்தில் உள்ளது. மரணித்த உடல்களை எரிப்பது பாவம்தான். ஆனால் அவர்கள் சொந்த விருப்பிலோ அல்லது முஸ்லிம்களாலேயோ எரிக்கப்படவில்லை. முஸ்லிம்கள் ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர்கள் எதிரியாக மாற்றப்படுகின்றார்கள், எரிக்கவும் படுகின்றார்கள் என்பது இஸ்லாமிய வரலாற்று ரீதியாக எமக்கு தெளிவாக விளங்குகின்றது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா ஆகியோர் கொடுமை செய்யப்பட்டார்கள். மாத்திரமல்ல, ஃபிரௌன் தனது எதிரியான முஸ்லிம்களை நெருப்பில் இட்டு அழித்ததற்கான காரணமும் முஸ்லிம்கள் ஒரே இறைவனை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் தான். எனவே எங்களுக்கு கடினமான எதிர்ப்புகள் வருவதால் நாம் அலட்டிக் கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் இதுவெல்லாம் நடப்பது உலகில் நாம் முஸ்லிம்களாக இருப்பதனால் தான். இவைகளையெல்லாம் நாம் ஒரு சோதனையாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உலகம் முஸ்லிம்களுக்கு ஒரு சோதனை களமே. இதற்கான வெகுமதியை நாம் இறைவனிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். நாம் இந்த கொரோனாவுக்கு அச்சம் கொள்ள தேவையில்லை என்ற செய்தியை எமது குடும்ப உறுப்பினர்களுக்கு, மனைவி, பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். அதாவது, நாங்கள் இந்த இடத்திலேயே கொரோனா தொற்றுக்கு எதிரான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மாத்திரம் மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த கொரோனா தொற்றுக்கு பயப்படக்கூடாது. நாங்கள் மரணித்தால் எரிக்கப்படுவோம் என்றும் சலனப்படக்கூடாது. ஏனென்றால் எல்லாம் இறைவன் நாட்டப்படியே நடக்கின்றது. நாங்கள் இந்த இடத்தில் நாம் நமது மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் இறைவன் நாட்டப்படியே நடக்கின்றது என்பதை நம்ப வேண்டும். எனவே இவைகளை ஒரு பிரச்சனையாக நாம் கொள்ளாமல் இதை ஒரு சோதனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இறைவனுக்காக பொறுமையாக, அமைதியாக நாம் கொரோனாவிலிருந்து விடுபட வழிமுறைகளை தேட வேண்டும். இறைவனிடம் பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். உயரிய அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவானாக, எங்களை பாதுகாப்பானாக, எங்களது நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வானாக, எங்களுக்கு இறைவன் நல்ல உறுதியான ஈமானை தருவானாக, எங்களது யக்கீனை, தக்வாவை, தவக்கல் ஆகியவற்றை உறுதியாக்கி எங்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவானாக, நேர்வழியை காட்டுவானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல்